நலமோடு வாழ்க, நலமோடு வாழ்க, புகழோடு வாழ்க, நீண்ட ஆயுளோடு வாழ்க. இப்பெல்லாம் நீள்றதே இல்லை. எந்திரியா முதல்ல. இப்ப எந்திரிக்காது, அது எந்திரிச்சு 1 வருஷம் ஆகுது. ஏய், நான் ஒண்ணு எந்திரிக்க சொன்னீங்க. அந்த ஒண்ணு எந்திரிச்சுதான் 1 வருஷம் ஆகுது. ஒண்ணு நான் எந்திரிச்சா அது எந்திரிக்குது இல்ல, அது எந்திரிச்சா என்னால எந்திரிக்க முடியல. ஒண்ணு என்ன எந்திரிக்க சொல்லுங்க, இல்லாட்டி அதை எந்திரிக்க சொல்லுங்க. அதுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லுங்க. துப்பாதையா. இல்ல அதுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லுங்க. துப்பாதையா, உள்ளது உள்ளே போயிடும். எப்படி இருக்குதா? நான் எத்தனையோ மாத்திரை போட்டேன். என்னென்ன? கவேட்ரா, சுவேட்ரா, முசிலீரா, மேன் பவர் 100, மெல்கோ கைன், ஆட்ரோஜைன், லோபிட்டின், இத்தனை மாத்திரை. என்னென்ன என்ன மறுபடியும் சொல்லு, மறுபடியும் திரும்ப சொல்லுங்க. இத்தனை மாத்திரையும் போட்டு எந்திரிக்க. அட கடவுளே, கடவுளே. கடவுள் வந்தாலும் எந்திரிக்க. ஏய், கடவுள் வந்தாலும் எந்திரிக்க சொன்னீங்க. ஒண்ணு எந்திரிக்க சொன்னீங்க. அந்த ஒண்ணுதான் எந்திரிக்குது இல்லையே. அட நாராயணா, நாராயணா, நாராயண நாராயண. தாங்களை எழுந்திருக்க சொல்லி இருக்கிறேன். எழுந்திருங்கள், வாருங்கள். போதுமா, என்ன வேணுமா? அப்படி செந்தமிழ்ல சொன்னாதான் ஒரு புரியும். எழுந்திருங்கள், வாருங்கள். சாமி சாமி, நான் இந்த காட்டுக்குள்ள எத்தனையோ சாமியார பார்த்திருக்கேன் சாமி. அவங்கள்ட்ட எல்லாம் நான் நமஸ்காரம் வாங்க விரும்பல, மனசு வரல. உங்க முகத்தை பார்த்த உடனே, உங்களை பார்த்த உடனே உங்கள்ட்ட நான் நமஸ்காரம் வாங்கிக்கணும் போல. நல்லா இருக்கு சாமி, என்னைய நமஸ்காரம். என்னைக்கு நல்லா இருக்கு மணியன் தானே யாரியா? எரியா நமஸ்காரம், எரியா நமஸ்காரம். நமஸ்காரம் மொத்தம் 5 வை. ஏகாங்க நமஸ்காரம், துவாங்க நமஸ்காரம், திரியா நமஸ்காரம், சாசா நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம், 5 வை நமஸ்காரம். இது என்ன நமஸ்காரம்? இது குத்து நமஸ்காரம் சாமி. 5 வை நமஸ்காரங்களிலே குத்து நமஸ்காரம் நமஸ்காரமே கிடையாதுயா. உங்கள்ல இல்ல, எங்கள்ல இருக்கு சாமி. அது என்ன உங்கள்ல இல்ல எங்கள்ல இருக்கு? குத்து நமஸ்காரம் உங்கள்ல. நீ யாரை வணங்குறீங்க? எம்பெருமா முருகப்பெருமா. முருகனை வணங்குறீங்கல்ல, எங்க பட்டைய காணாம? எந்த நேரத்துல எதையா போய் ஞாபகப்படுத்தி விடுற? கடுக்கா கொட்டை, காஞ்சராம்பட்டை, வேப்பம்பட்டை, வேளாம்பட்டை, பனை வெல்லம், அழுகி போன அண்ணாச்சி பழம், முல்லாம் மாறி போன வாழைப்பழம், இதெல்லாம் குளத்தாங்கரையில் குழியை பறித்து, மண்பானையை பறித்து, எல்லாத்தையும் ஒன்றா உள்ளே கொட்டி விட்டு, அதுக்கு தக்கன தண்ணி ஊற்றி, ஆகா ஊரல் போடுறவன் பாரு இருப்பேன் பாரு விருதம். ஐயப்பன் கோயிலுக்கு குருசாமி கூட அப்படி விரதம் இருக்க மாட்டேன் சாமி. செத்தவன் வீட்டுக்கு போக மாட்டேன், கட்டணம் கொண்டாடிக்கிட்ட படுக்க மாட்டேன். ஏன்? தூக்கி வச்சு பட்டையை இருக்கும் பொழுது சரியா வடியாதான் நீந்து போயிருமா. 27 நாள் சென்று தூக்கி வச்சு எரிச்சு கொண்டு எடுத்து உழைச்சிட்டு வந்து ஒட்டத்திணையில படுக்கிறவன் ஒரு டிராப் அடிச்சான்னா 4448 நரம்புலையும் போய் பாயிட. அந்த பட்டை தமிழ்நாட்டுக்குள்ள நுழையாதான்னு விருதம் இருக்கிற ஒரே ஆளு நான் தான். ஏய், நான் என்ன பட்டை சொல்றேன், நீ என்ன பட்டை சொல்ற? ஏன் பட்டை சாராயத்தை தானே சொல்றீங்க? பட்டை சாராயமா? திருநீர் பட்டையை சொல்லிருக்கீங்க, பட்டை சாராயமா? திருநீர் பட்டையா? யா அவர் முப்பட்டையை சொல்லிட்டு இருக்காரு, நீ சப்பட்டையை பத்தி சப்பட்டையை சொல்லிட்டு இருக்க. நீ ஏயா இத போய் மொட்டை மொட்டையா சொன்ன? நீதான் மொட்டை மொட்டையா பேசுன, நானா மொட்டை மொட்டையா சொன்னேன்? பட்டையா அடிக்க. திருநீர் பட்டைங்க. இப்ப நான் அடிக்கிறது இல்ல. ஏன்? குத்து நமஸ்காரத்துக்கு கிளம்பி. ஏய், சாமியை கும்பிடும் போதாயா பட்டையை அடிக்கணும்? இல்ல இல்ல, அடிக்க கூடாது. ஏன்? சரி, சாமி கும்பிட போறீங்க, என்ன மந்திரம் சொல்லுவீங்க? இருக்குல்ல, முருகனை தானே வணங்குறீங்க. ஆமா. அப்படின்னா ஓம் சரவண பவங்கிற மந்திரம் தான் சொல்லுவீங்க. அதெல்லாம் கிடையாது. ஆஹா, அவங்க அண்ணன் விநாயகப்பெருமான் இருக்கானே, ஓம் விக்னேஸ்வராய நமக, அந்த மந்திரமா? அதுக்கு எதுக்கும் வச்சு வராதியா. ஓ, அவங்க அப்பா தந்தை இருக்கிறாரே சிவபெருமான், ஓம் நமச்சிவாய நமக அப்படிங்கிற மந்திரமா? அப்ப மந்திரம் மய மந்திரம் எல்லாம் இதுக்கு ஒத்து வராது. ஓ, காக்கும் கடவுளுக்கான மகாவிஷ்ணு, ஓம் நமோ நாராயணாய நமக, அந்த மந்திரம். இஷ்டத்துக்கு மந்திரத்தை சொன்னா இந்த குத்து நமஸ்காரம் விளங்குமா? ஆனா மந்திரம் இருக்கு. என்ன மந்திரம்? 2 எழுத்து தான். அப்படி சொல்லியா? 2 எழுத்து. வாசி 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 என்று சொன்னாலே சிவா 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 என்று வருமே. சிவாஜி என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒருபோதும் கிடையாது என்று சொன்னார்களே, அந்த சிவா என்ற 2 எழுத்து மந்திரம் தானே? அது இல்லையா? ஓ, மரா 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 என்று சொன்னாலே ராமா 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 என்று வருமே, அந்த ராமா என்ற 2 எழுத்து மந்திரமா? அந்த மந்திரத்துக்கு இதுக்கும் ஒத்து வராது. ஓ, சீதா 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 என்று சொல்லக்கூடிய அந்த அதுக்கு இல்ல, 2 எழுத்து தான்.
அது என்ன 2 எழுத்து? முதல் எழுத்து ஆ. உயிரெழுத்து 12 எழுத்திலே ஆ என்ற இடத்துக்கு உயிர் கொடுக்குறீங்க பாத்தீங்களா? உயிரை கொடுக்கத்தான் அந்த மந்திரமே. 2வது எழுத்து என்ன எழுத்து பாரியா? மெய்யெழுத்து 18 எழுத்திலே இம் என்ற இடத்துக்கு மெய் கொடுத்தீங்க பாத்தீங்களா? நல்லா கவனிக்கணும். உயிரெழுத்து 12 எழுத்திலே ஆ என்ற இடத்துக்கு உயிர் கொடுத்து, மெய்யெழுத்து 18 எழுத்திலே இம் என்ற இடத்துக்கு மெய் கொடுத்து, உயிர்மை எழுத்து 216 எழுத்திலே மா என்ற எழுத்தை சேர்த்தால் அம்மா என்று வருமே. தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொர்மிக்க மந்திரமில்லை என்று சொன்னார்களே, அந்த அம்மா என்ற 3 எழுத்து மந்திரத்தை சொன்ன தாங்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தவறுதலாக மறந்து சொல்லிவிட்டீர்கள் 2 எழுத்து என்று. ஆனால் 3வது எழுத்து ஒன்று இருப்பதை தாங்கள் மறந்ததற்கு நான் கவலைப்படவில்லை. இருந்தாலும் அம்மா என்று சொல்லக்கூடிய தாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்களே, அதுக்காக வாழ்க பல்லாண்டு. உன்னை யார் அவசரப்பட்டு இப்ப போய் மாவை சேர்க்க சொன்னது? அதெல்லாம் முடிஞ்சு ஒரு 2 வருஷம் சென்று மாவை சேர்த்து அதெல்லாம் அம்மு அம்மு அம்முனா விடுவாங்க. அம்மான்னு வர்றதுக்கிட்டே அந்த குத்து நமஸ்காரமே. என்னமோ சொல்றியா? சரி, இந்த நமஸ்காரத்தை எங்க எப்ப யார் யார் போய் இந்த சாமியை கும்பிடுவீங்க? யாருமே கேட்காத கேள்வி. நீங்க இதை எப்படி செய்வீங்கன்னு கேட்டவரு நீங்க ஒரு ஆள் தான். நானும் என் குப்பியும் சாயந்தரம் 6 மணிக்கு குளிச்சிருவோம். காலையில் எழுந்து நீராடி அதை சொல்லியா முதல்ல? இஷ்டத்துக்கு குளிக்க முடியாதியா, வேற வரும். சரி, அப்புறம் ஒரு 8 மணிக்கெல்லாம் இறை எடுத்துருவோம். ராத்திரி 8 மணிக்கு இறை என்ன சாப்பிட்டுருவோம். ராத்திரி இரவு 8 மணிக்கு. சரி, அப்புறம் 9 மணிக்கெல்லாம் பிள்ளைகளை தூங்க போட்டுருவோம். எதுக்கு? குத்து நமஸ்காரத்துக்கு. வரக்கூடிய சந்ததிகளுக்கு சொல்லி கொடுக்கறதா? பிள்ளைகளை தூங்க வச்சு போய் நீ சாமி முடியாயா? என்னையா பேச்சு பேசுற? நம்மளை மட்டும் தெரிஞ்சா போதுமா? வரக்கூடிய சந்ததியில் இருக்காங்களே, வரக்கூடிய பிள்ளைகளுக்கும் இப்படிதான் இந்த சாஸ்திரம் சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போகணுமியா? உன் பேச்ச கேட்டா என் குடும்பம் உருப்பிடும். அவனுக்கு ஒரு டச்சு செல்ல வாங்கி கொடுத்துட்டா செவுத்து ஓரத்துல பார்த்துக்கிட்டு சர்ச்சு படத்தை பார்த்து பழகிக்குவாங்க. சரி சரி, அடுத்து. அப்புறம் இதுக்குன்னு நாங்க தனியா குடிச்ச வச்சிருக்கோம். ஆமா, வீடு கட்டினா பூஜை அறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. 10 மணிக்கு மேல என் குப்பி போய் அந்த குடிச்சக்குள்ள மல்லாக்க படுத்துக்குவான். என்னையா பேச்சு பேசுற? கிறுக்குத்தனமா? கோவிலுக்கு போவது பெரியாது, கோவிலை வனம் வருவது பெரிது கிடையாது, கற்ப கிரகத்திலே சிற்பங்களை வணங்குவது பெரிது கிடையாது. கொடிமரத்தின் அருகிலே போய் குப்பரப்படுக்க வேண்டும், கைகள் 2 நீட்ட வேண்டும், கால்கள் 2 நீட்ட வேண்டும், உடம்பிலே உள்ள அனைத்து பாங்களும் மண்ணிலே படை செய்ய வேண்டும். அதற்கு பேர் தான் சாஷ்டாங்க நமஸ்காரம். என்னையா பேசுற? என்னையா ஏட்டிக்க முடியாவே பேசிக்கிட்டு தெய்வங்களை வணங்குவது எப்படி, எப்படி மந்திரங்களை சொல்வது, இதை சொல்லிட்டு சம்பந்தமா பேசுவீங்க. யார் தெரியுதா? தெரிஞ்சுக்கிட்டே அதை பேசலாமா? தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டே பேசலாமா? தெரியுதா இல்லையா? தெரியுது. தெரியுது இல்ல? என்ன கொண்ட தெரியுது, கொட்ட தெரியுது, வாய் தெரியுது, விலாசங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆசை என்னமாவா? சோஸ்திர பிரியா சூர்யா, அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, கடிப்பிரியா கந்தா என்பது போல் கலகப்பிரியன் நாரதர் என்னுடைய நாமோதிகம். நான் தான் நாரதர். ஆமா, நல்லா இருக்கியா? நலமோடு வாழ்க. நீங்க நாரதர்னு முதலே தெரிஞ்சிருந்தா அந்த குத்து நமஸ்காரம் சொல்லியிருக்க மாட்டேன். ஏற்றுக்கணும்ல. ஏற்றுக்கிறதெல்லாம் சரி, நீங்க காலையில போய் தேவலோகத்துல யாரையும் பிடிச்சி செஞ்சுட்டியல். என்ன பேசுற நீ? நாரதரா, என்ன இப்படி இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க? சும்மா கலகம் பண்ணலான்னு வந்தேன். ஏன் இவங்கெல்லாம் ஒன்னா உட்காந்து நாடகம் பார்க்கறது பிடிக்கலையா? எல்லோரும் அடிச்சுக்கிட்டு எந்திரிச்சு இந்த நாடகத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போகணும். எல்லாரும் உட்காந்து ஒன்னா நாடகம் பார்க்கறதே கலகம் பண்ண வந்திருக்கேன் நான். கலகம்னா அடியடி சண்டையை உருவாக்கிட்டு போறதா? கலகம் பிறந்தா தான் நியாயம் பிறக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இன்பமாகவே இருந்து கொண்டிருந்தால் மனிதனுக்கு துன்பம்னா என்னன்னு தெரியாம போயிடும்.
துன்பமாகவே இருந்தோம் என்றால் மனிதனுக்கு இன்பம் என்றால் என்னவென்றே தெரியாமல் போய்விடும். இன்பமும் துன்பமும் கலந்து வருவதுதான் வாழ்க்கையின் எடுத்துக்காட்டாக திகழக்கூடியவன் கலகப்பிரியன் நாரதர். ஆரம்பத்தில் கலகம், முடிவிலே நலத்தை உருவாக்கக்கூடியவன் கலகப்பிரியன். நல்ல பிரியம். சரி, இது உங்களுக்கு பரம்பரை தொழிலா பாதியில வந்து இடையில வந்த தொழில்? இடையில உங்க எனது அண்ணன் தக்கன் கொடுத்த சாபத்தின் மீது இடையில வந்த தொழில் கலகப்பிரியன் என்று. உங்க அப்பா பிரம்மா, அவருக்கு என்ன படைக்கிற வேலை படைக்கிறார்னா உலகத்துள்ள 84 சிவராசிகள் படைக்கின்றார். 80 லட்சம் சிவராசினா 4 யோனி 70 தொற்றும் 84 சிவராசிகள். 84 லட்சம் சிவராசினா ஊர்வல 11 9 மாநிலம் நீர்ப்பிறவி நாற்கால் ஒப்பத்தாம் சீரிய பந்தமாம் தேவர் 13 அயன் வகுத்த அந்தமிழ் சீர்தாரம் நாளை சொல்லக்கூடிய 84 சிவராசிகளை படைப்பது எங்க அப்பா. ஓ, அசுவனி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகாசுடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் மகம் ஆயில்யம் அஸ்தம் சித்திரை சுவாதி அனுசம் இது மாதிரி 27 நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரர்களா சார்? ஜாதகம் பார்க்குறோம். நீ விடிஞ்சு போய் அதான் சாமி வேலை தெரியும். நீங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகம் திருவாதிரை புனர்பூசம் புறமாயிலே மகம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி சக்கட்டி மூலம் புறாடு சொல்லும்போது தெரியும் ஜாதகம் இருப்பீங்க. நாங்க யார் தெரியுமா? 18 புறா இருக்கக்கூடியவன் மச்சம் குரும ராக பாமனம் பிரணவம் வினயம் செய்வ லிங்க பேடிக்கும் நாரதம் காரணம் வர்த்தம் கறந்த மார்க்கடையும் ஆக்கிரையும் பிரம்மாண்டம் 18 புறா உள்ளிருந்து நன்மைகளை செய்யக்கூடியவன் நாங்கள்லாம். சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி என்று சொல்லக்கூடிய 12 மாசத்தையும் ஒன்னா உருட்டி ஒரு வருஷம் ஒன்று கொண்டு வந்தவங்களா? புகழ் கல்வி வழி வெட்டி நன்மக்கள் பொன்னை நல்கு நுகர்ச்சி அறிவு அழகு பொறுமை இளமை துணிவு நோய்மை வாழ்நாள் 16 செல்வங்களுக்கு மதிவதி மகாலட்சுமி இருக்காங்களே பேரை நான் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி என்று சொல்லக்கூடிய 8 நாளை ஒரு வாரமாக்கி ஒரு மாதத்துக்குள்ள 4 வாரத்தை சொருகின ஆளுகளா? பிரபவ விபவ சுக்கில பிரமதுத பிரசர்பதி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ இவ தாது 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 ஈஸ்வரா விகுதானியா பிரமாதி விக்ரமா விசு சித்திரபானு 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 சுபானு தாரண பார்த்திவ வியா சர்வசத்து சர்வதா விரோதி விக்குருதி கர நந்தன விஜய ஜெய மன்மத துன்முகி விளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளவ பிளவங்க சுபகிருது சோபகிருது விரோதி விஸ்வாஸ் பராபவ கீழக சௌமியே சாதாரண விரோதிகிருது பரிதாபி பிரமாதிச ஆனந்த ராட்சச நலா பிங்கள காலசுத்தி சித்தாத்தி ரௌத்ரி துன்மதி துந்துபி ருத்தோத்காரி ரத்தாச்சி குரோதனே அச்சு அப்படி சொல்லணுமியா? எனக்கு தெரியுமியா? 60 வருஷங்கள் உங்களை சோதிக்கிறீங்க நினைக்காதீங்க. ஏன் நான் அதை சொல்றேன் நல்லா கவனிக்கணும். 60 வருடங்களை பாதி சொன்ன உடனே நிப்பாட்டிட்டு உங்களை ஏன் சொல்ல சொன்னேன்? உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு நினைச்சா கிடையாது, அது கிடையாது. அதுக்கப்புறம் ஏன் ஒரு வருஷத்தை விட்டு இன்னொரு வருஷத்தை நீங்கள் நான் ஒரு வருஷம் அப்படியே சொல்ல சொன்னேன்? தெரியாதுன்னா இல்லை. முதலிலே எப்பொழுது 27 நட்சத்திரம் சொன்னீங்களோ ஜாதகாரன் கேட்டேன்ல, ஜாதகாரன் தான் 27 நட்சத்திரம் தெரியணும், 12 ராசி தெரியணும், நவக்கிரகங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ 12 மாதங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா ஒரு மனிதனுடைய வயதை நிர்ணயிக்கக்கூடியது 60 வருஷம். கண்டிப்பாக ஒரு ஜாதகாருக்கு 60 வருஷம் தெரிஞ்சிருக்கணும். ஜாதகாருக்கு மட்டும் இல்லை, முதல்ல முன்னோர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, முதல்ல அப்போ உள்ளவங்கெல்லாம் இருக்காங்க, இப்போ இருக்கவங்களும் சரி 60 வருஷம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. பிரபவ விபவ சுக்கில பிரமத பிரசர்பதி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவ தாதி ஈஸ்வர வகுதானி இந்த மாதிரி தான் எண்ணுவாங்க. இந்த பார்த்தீங்களா, இது மாதிரி எண்ணித்தான் நான் பார்த்துருக்கேன். இது மாதிரி எண்ணியிருக்கேன் நான், எண்ணி பார்த்துருக்கேன் நான். அந்த மாதிரி இப்போ இருக்கவங்களாம் தெரியும். அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கிற காரணத்தை நான் சொன்னேன். நான் இதை நான் ஒரு சோதிக்கிறேன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. சோதனைன்னு நீங்கள் தவறு, ஆனால் உங்களுடைய திறமை என்னங்கிறது தெரியணுங்கிறதுக்காக வெளிக்காட்டுவதற்காக சொன்னேன். நல்ல ஆன்மீக சிந்தனையாளர், ரொம்ப பேச்சு சிறப்பு சிறப்பு. ஒரு சிலர் ஆன்மீகம் மட்டும்தான் பேசுவாங்க, நகைச்சுவை தெரியாது, உருவ ஒற்றுமை இருக்காது. ஒரு சிலர் நகைச்சுவை மட்டும்தான் பேசுவாங்க, ஆன்மீகம் தெரியாது, உருவ ஒற்றுமை இருக்காது. ஒரு சிலர் உருவ ஒற்றுமையை மட்டும் வச்சுக்கிட்டு ஆன்மீகம் இல்லாமல் நகைச்சுவையும் இல்லாமல் வந்து நிற்பாங்க. ஆனால் இறைவன் உங்களுக்கு எப்படி கொடுத்திருக்கின்றான்? அறிவை கொடுத்து, ஆன்மீகத்தை கொடுத்து, நல்ல நகைச்சுவையும் கொடுத்து, உருவ ஒற்றுமையும் கொடுத்து சிறப்பை சேர்த்திருக்கின்றான். அதுபோல மென்மேலும் உங்கள் ஆன்மீகம் சிறக்க எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க பேசுற மாதிரி வந்திருக்கக்கூடியவர்களும் சிறப்பாக பேசுவார்களா என்பதை உணர்த்துவதற்காக இந்த இடம். அதனால அவர்களும் நல்ல ஆன்மீக சிந்தனையோடு பேசுவார்கள் என்ற ஒரு சிறு சோதனை. அவர்கள் அழைத்து வந்தால் நல்ல ஆசையை கொடுக்கலாம். சாமி ஆனந்த கண்ணீர் சொல்லுங்க. கண்ணீர் ஆனந்த மகாவிஷ்ணு ஆனந்த கண்ணீர்ல தான் வள்ளியும் தெய்வ யானையுமே தோன்றாங்களாம். எந்த நாரதரும் என்னை இப்படி பேசினதே இல்லை சாமி. நான் சும்மா நெறி குரகர்,
நான் குப்பையில கிடக்கிற கொட்டாச்சி மாதிரி சாமி. என்னைய கொண்டு போய் கோபுர கலசத்துல வச்சுட்டீங்களே சாமி. மனசுக்கு உங்களையே தினம் சந்திக்கணும்னு எனக்கு மனசுக்கு ஆசையா இருக்கு சாமி. நீங்க சொல்லன சாமி. வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும். உன்னை எந்த அளவுக்கு கொண்டு உச்சில ஓடி வச்சேன், எந்த அளவுக்கு உன்னை பெருமைப்படுத்தேன். அருமையான ஆன்மீக சிந்தனையாளன், அருமையான நகைச்சுவையாளர், உருவ ஒற்றுமையாளர், சிறப்பாக பெருமையை சேர்த்து உனக்கு அந்த அறிவோட உனக்கு வரல. நீ நாரதங்கிற அவங்கிற இவங்கிற எவன்டா அவன் வீட்டில் மாடு வைக்க? யார்? கொட்ட கொட்ட குனி ஒன்று முட்டாள், குனிய குனிய கொட்டு ஒன்று முட்டாள். ஓடுற நாயை பார்த்தா விரட்ட நாய்க்கு தொக்கு. நீ ஓடுற நாயா பார்த்திருக்க? ஒரு நாயாவது திரும்பிருச்சுன்னா வெள்ளச்சாமிங்கிற நாய் வாழ சொல்லிட்டு சத்தியமங்கலம் போயிருக்கேன். என்ன பேசுற நீ? நாயில் வந்தாலும் பேச்சா? உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னா எதுக்குயா? ஓ நடிப்புக்கு தகுந்த மாதிரி நான் நடித்தேன். உன் வேஷம் என்ன வேஷம்? அந்த வேஷத்து மாதிரி நடிடா. பன்னி வேஷம் போட்டா திங்கிற தின்றா எரும மாட்டு பயல போட்ட வேஷத்தை தின்றா. என்ன பேசுற நீ? அவன் போனே இவன் போனே. நீ சரியான ஆம்பளைனா இந்த மேடையில், இந்த குளமங்க மேடை நான் எத்தனை பேரை செஞ்சிருக்கேன் இதே மேடையில். நீ சரியான ஆம்பளைனா இந்த மேடையில் நீ என்ன வேணும் எவன வேணாலும் பண்ணு. உம்மாலும் எம்மாலும் இந்த நாடகம் முடிஞ்சாலும் பரவாயில்ல. நீ என்ன வேணாலும் ஒன்றே செய், அதையும் இன்றே செய், அதையும் நன்றே செய். செய் இல்லைன்னா செத்து மடிடா. எதுக்கு நான் உயிரோடு இருக்கணும்? மனிதனாக பிறந்தால் ஒரு முறைதான் இறப்பு. தோல்வியுற்று அசிங்கப்பட்டால் அசிங்கப்படும் போதும் தோல்வி வரும்போதும் அப்பொழுது தினம் தினம் இறக்கிறான். எதுக்கு தினம் சாகுற? ஒரு நாள்ல செத்து போ. எதுக்கா இருக்க? நீ மனிதனாக பிறந்தோம், எதையாவது ஒரு வகையிலே சாதித்தோம். இறந்த பின்பு நம்மால் நம்முடைய பெயரை பேசப்பட வேண்டும். அந்த மாதிரி வாழ்ந்துட்டு போயா. என்ன பேசுற நீ? இந்த வெங்காயத்தை பார்த்தோன்னு நான் நடுங்குறேனா? ஒரு கிழிச்சு போடுவாரா, குத்தி பொழந்து விடுவாரான். மொகர கட்ட என்ன பேசுற? ஒழுங்கா மேடையில் எதை பேசணும் அதை மட்டும் பேசு. என்ன வேலைக்கு வந்தியா அந்த வேலையை மட்டும் பாரு. அவன் போனேன் இவன் போனேன், அவன் வந்தாங்க இவன் வந்தாங்க, இந்த வேலையை விட்டு சரியா? வானர மனிதனின் நினைய தூக்கணும் தான் ஒரு நெறி சொல்ல தாண்டி பீத்திரம் ஞானமும் கல்வியின் நவீன நூல்களும் ஈனரு குறைத்தில் இடராகுமே. கவிக்கு விளக்கம் தெரியுமா? வானரம்னா குரங்குன்னு அர்த்தம். மழை பொழிகிறது, ஒரு மரத்துல குரங்கு மேல உட்கார்ந்துருக்கு, அதே மரத்துல தூக்கணங்குருவி கூடு கட்டி இருக்கு. மழை பொழிந்தது, தூக்கணங்குருவி மழையில் நனையாமல் அங்கே உள்ளே உட்கார்ந்திருந்தது. குரங்கு நனைந்து கொண்டிருந்தது. அப்பொழுது இந்த தூக்கணங்குருவி கேட்டது, ஏ குரங்க, எரும மாடு மாதிரி இருக்கே, உமக்கு 5 அறிவு எமக்கு 4 அறிவு. 4 அறிவடைத்த நான் எனக்கென்று ஒரு கூடு கட்டி மழையில் நனையாமல் வெயிலில் காயாமல் கூட்டுக்குள்ள உள்ள உட்கார்ந்துருக்கேன். 5 அறிவு படைத்த நீ மழையில் நனையாம இருக்க தெரியல? அட உனக்கு கூடுதான் கிட்ட தெரியல, நனையாம அதுவும் இருக்குது இல்லையா? புத்தி சொன்னது குருவி. உடனே குரங்கு கோவம் வந்தது. நமக்கு ஒரு குருவி புத்தி சொல்வதா? வேகமா போய் அந்த கூட்டை பிச்சு எரிஞ்சிச்சான். உனக்கு என்ன பழமா கிடைச்சிச்சு? ஞான பயலுக்கு சொல்லலாம், உன்னை மாதிரி ஈன பயலுக்கு சொல்ல முடியுமாடா? அறிவுலன்னு சொல்லலாம். உன்னை விட்ட அறிவு விட்ட முட்டா பயலுக்கு சொல்ல முடியுமாடா? நல்ல அறிவுள்ள வரத்துக்கு முதல்ல அடுத்தவனை குறை சொல்வதை நீ நினைக்கும் பொழுது உன் குறையை நீ உணர வேண்டும். வெள்ளச்சாமி அவர்களே, மண்டே 2 பொளந்து விடுவேன், புரியுதா? என்னை பத்தி உனக்கு தெரியாது. அடிக்கு அடி, பேச்சுக்கு பேச்சு, மூச்சுக்கு மூச்சு, மூக்க சேர்த்து குத்தி விடுவேன். போய் படிச்ச உள்ள சொல்லு சரியா? போ. என்ன என்ன நாரதன் சொல்லுவாங்க? எவனையாவது நாரதன் சொல்லுவாரா? கொன்னு கொலை அத்து முடியும் சரியா? சரி, ஒத்த காலம் வச்சு கிழிச்சு விடுவீங்க. புரியுதா? என்னை பத்தி தெரியல உனக்கு. பேசிக்கிட்டு நினைக்கிறியா? ஒரே குத்து மூக்க வேண்டாம். அந்த கட்ட வச்சுட்டே நீ இந்த எண்ணெய் கேட்ட என்ன வச்சிருக்கேன்? புரியுதா? ஏன் வச்சிருக்கேன்? நொறுக்கி பிடிவே நொறுக்கி. புரியுதா? என்னை பத்தி தெரியாது. மண்டே கார்னு கொடுவே. புரியுது? இந்த கட்டையை வச்சு உன் மூக்கு வாயில நொறுக்கி விடு நொறுக்கி. புரியுதா? கட்டை வச்சிருக்கேன், வீணை வச்சிருக்கேன். வீணை உருவனே உள்ள சொருகிறேன் நானு. அந்த மாதிரி வச்சிருக்கேன் வீணை உருவி. புரிஞ்சுக்க. பேசு பேசுற பேசுன்னு சொல்லிட்டு போற வா. நான் இங்க நினைக்கிறேன், இங்க நிக்கிறேன். ஏன் உனக்கு பேச்சு வராதா? வாய பொத்து. உனக்கு பேச்சு வராதா? ஏ பெருநாள் ராஜு, வாய பொத்து. நீ பேசுற. நீ என்ன மம்மா பேசுற? என்னைய போய் பேச சொல்றது? நீ பாட்டியா பேசுற? மைக்க தூக்கி மண்டைய பொளந்தே. ஓ மண்டைய பொளந்துடா. நிப்பாட்டு. ஓ மண்டைய பேசுற. நிப்பாட்டு. கொதிக்கிற ஆற பேசுற. மஞ்ச கொழுப்பு நெஞ்ச அடக்குதா? மூக்கு முதல் கொண்டு அடக்கே. கொன்னுருவே உன்னைய.
எனதருமை ரசிக பொதுமக்களே, உண்மையிலே இந்த நாடகம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. உண்மையிலே இந்த நாடகத்தை நல்லா ரசிக்கிறோம். அப்படின்னு உண்மையிலே இந்த நாடகத்தை ரசிக்கிறோம். ப்ளீஸ் கொஞ்சம் கை தட்டுங்களே. என்ன பேச்சு! ஒட்டப்பம்பட்டி கிழிச்சு எரிஞ்சிட்டார். என்ன பேச்சு! நீ பேசி கைதட்டு வாங்கினதுக்கு என்ன தெரியுமா காரணம்? ஒடப்பம்பட்டி கடுகு. இந்த வெள்ளச்சாமிங்கிற எண்ணெய் நல்லா காஞ்சிருந்ததுனால தான் உன் கடுகுங்கிறத இதுக்குள்ள விழுந்து வெடிச்சிட்டு. நான் அறகுறையா இருந்திருந்தேன்னா நீ உள்ள நொற விட்டுக்கிட்டு தாண்டி கிடக்கணும். வெள்ளச்சாமியை யார் சந்திக்கிறார்களோ அவர்களை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கிறவன் நோண்டு கொள்றி சொல்ற செய்யி, இல்லாட்டி செத்து மடி. அவசகுணமான வார்த்தை உங்க வாயில வரலாமா? நீங்க தெய்வம் தருத்திரியமா பேசுற. செத்து அது எப்படி? உன்னைய எதிர்த்து பேசுறவங்க பூரா செத்து போயிடணும். நீ சொல்றதுக்கு பூரா எவன் ஆமா போட்டுக்கிட்டு பல்ல காட்டி நிக்கிறாங்களோ அவன் பூரா உயிரோட இருக்கணும். 200 வருஷம். ஏய் பெருமாள் ராஜு, நான் செத்து போனாலும் 16 நாள் ஆகாங்குள்ளையும் உன்னையும் உடப்பம்பட்டியில வந்து கூட்டிகிட்டு போயிருவேன். மேல முதல் நாளே உன்னைய கொண்டு வருவேன். ஏன்னா அங்கேயும் எனக்கு சண்டை போட ஆள் வேணும். ஏற்கனவே இருக்காரு ஆளு. நீர் என்னையா பேசிக்கிட்டு இருக்க? கொன்னுருவேன் உன்னைய. அவர் சொல்றார் வெங்காயம். ஆமா, வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதன்னு கேட்ட உடப்பம்பட்டி, நீ நினைக்கிற வெள்ளச்சாமியை கீழே போட்டு மிதிப்போம்னு இன்னமும் நீ என்னைய மேலதான் கொடுக்கிட்டு போய்கிட்டு இருக்க. வெள்ளச்சாமிங்கிற வெங்காயத்தை வெட்டி பாடுறியா? வெட்டுப்படுற வெங்காயம் அழுகாதுடி. அதை வெட்டிக்கிட்டு உட்காந்துருக்கேன் பாரு, அவன் தான் தேமி தேமி அழுவேன். ஏன்? அந்த வெங்காயத்தினுடைய காரம் அப்படி. வெட்டி மட்டும் பாருவா அருவிங்கிற அருவாமனையில் கண்ணீர் ஊத்திக்கிட்டு பேக்க தூக்கிக்கிட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். நடந்தே போயிடுவேன். என்ன பேச்சு பேசுற? என்ன வேஷத்துக்கு வந்த? பண்ணி வேஷம் போட்டா திங்கிறத தின்றா அப்படின்னு பேசுறியே பெருமாள் ராஜு. நீ படிச்சியா இல்ல வீட்டுல போய் வடிச்சியா? 10 அவதார கதாநாயகன் மகாவிஷ்ணு. 10 அவதார கதாநாயகன் மகாவிஷ்ணு. அந்த 10 அவதாரத்துல பன்றி அவதாரம் எடுத்தது யார் தெரியுமா? மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணுக்கு மறுபேர் என்ன தெரியுமா? பெருமாள். பெருமாள் பண்ணியா வெள்ளச்சாமி பண்ணியா? பெருமாள் தான் பன்றி, வெள்ளச்சாமி மான். என்னை நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு பூரா பேசினாலும் நான் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருப்பேன். அதுல பாருங்க, வெள்ளச்சாமி குரங்கா, உடப்பம்பட்டி பெருமாள் ராஜு குருவியான். உடனே மழை பொழிதான், இவங்க போய் கூட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டாங்களாம் நனையாம. இவங்களை நான் உடனே பார்த்து வகுத்தரிச்சப்பட்டு நான் நனைஞ்சிக்கிட்டு இருக்கேனே, நீ ஏன் நனையாம கூடு கட்டிட்டு உட்காருக்க? இவங்க கூட்ட போய் பிச்சு புட்டானா. இன்னமும் என்னை பெரிய ஆளாத்தையும் ஆக்கி விட்டுக்கிட்டு இருக்கா உடப்பம்பட்டி பெருமாள் ராஜு. குரங்குதான் வெள்ளச்சாமி, குரங்கு தாண்டியா? பெருமாள் ராஜு குரங்கு பூலோகத்தில் வந்து பாரு. ஆஞ்சநேய என்ற பெயரிலே இந்த குரங்குக்கு கோயில் இருக்கு. எனக்கு கோயில் கட்டுறாங்க, எனக்கு கும்பாபிஷேகம் பண்றாங்க, எனக்கு மண்டலாபிஷேகம் பண்றாங்க. கோவி உனக்கு எவன் கோயில் கட்டுறான்? உனக்கு எவன் கும்பாபிஷேகம் பண்றான்? முட்டையை விட்டு வெளியில வருவ, தாய்ப்பறவைக்கிட்ட இறைய வாங்கி திம்ப, சிறகு முத்திரும், தாய் தகப்பேன் தெரியாம பறந்து போற கோவி. நீ என்னடி எனக்கு புத்தி மசூரி சொல்லிக்கிட்டு இருக்க? குரங்கு என்ன எடுத்துக்க ஓ மாதிரியா? எத்தனை குட்டி போட்டாலும் கூட்டிக்கிட்டு திரியிற கூட்டம். எத்தனை குட்டி போடு எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு திரிவான். அது மாதிரி கூட்டம். பேசு, நீ பேசு, ஆனா மரியாதை இல்லாம இனிமேல் பட்டு பேசினா உடப்பம்பட்டி பெருமாள் ராஜு, இந்த வள்ளி திருமண நாடகம் நம்ம 2 பேத்துக்குள்ள முடிஞ்சு போயிடும். விடவே மாட்டேன். கற்பூர பத்தி கட்டிக்கு சூரியர் போட்டு கமல் நீர் பாய்ச்சி பொற்புற வள்ளியினை விதைத்தாலும் அதன் குணத்தை பொருந்த காட்டும். சொற்பதற்கு அறிவின வரமுடவே சொல்லாத நற்பத வராத கவக்கணுமே மேலாக நடக்கும்ப்பா. நல்ல அறிவாளிக்கு சொல்லலாம், ஒரு ஞானம் சொல்லலாம், உன்ன மாதிரி ஈன பயிலுக்கு சொல்ல முடியுமா? அருமையான பேச்சியா. என் பேச்சுக்கு பூரா இன்னுமே சொல்றேன். நான் எத்தனை பேர் செஞ்சிருக்கேன். என் பேச்சுக்கு பூரா
பதில் பேச்ச உடனே கொடுத்த ஒரே ஆள் வருதான். என்ன தெரியுமா, ஒரு பேச்ச கேட்குறப்ப சக்கரைன்னு எழுதி நக்குற மாதிரியே இருக்கு. போ, சக்கரைன்னு எழுதி நக்காத, இனிக்காது. சக்கரை மடிச்ச காகிதத்தை நக்கு, நல்லா இனிக்கும். என்ன பேசுறேன்? வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன? வெங்காயத்துக்கே விளக்கம் தெரியலையே. இந்த வெங்காயம் என்ன பேசலாமா? வெங்காயம்னா என்ன தெரியுமா? நான் ஏன் வெங்காயம் சொன்னேன்? காயம் என்றால் உடம்பு, காயமேது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா, மாயவனா குய்வசத மண்பாண்ட ஓடடா. உடம்புக்கு பேரு காயம். அது ஏன் வெங்காயம் சொன்னேன்? வெள்ளை உள்ளம் படைத்த காயம். ஏன் வெங்காயம்? வெங்காயத்துக்கு விளக்கம் தெரியலையே, அப்புறம் நீ என்ன கூதிக்க இங்க இருந்து வர்ற? நீ மரியாதையா பேசு. பேசாம இருக்க. அறிவாளி குறுக்க பேச மாட்டேன். அறிவாளி குறுக்க பேச மாட்டேன். அறிவாளி குறுக்க பேச மாட்டேன். என்ன இவ்வளவு பெரிய கூட்டத்துல, இவ்வளவு பெரிய அறிவாளிகள் மத்தியில என்ன பெண்ணியாது அசிங்கமான வார்த்தையை சொல்றியே? இவ்வளவு ஒரு அசிங்கமான வார்த்தையை சொல்லவா லைட் போட்டு உனக்கு மேடையில ஏத்தி விட்டாங்க? எது ஆசிங்க? உன்ன மாதிரி ஆள் இருக்கிறதுனால தான் என்ன மாதிரியால நல்ல தமிழை பேச முடியும். சண்டாளங்களா, இதுக்கு பேரு நல்ல தமிழா? நீ தமிழ் அகராதி படிச்சிருக்கியா? சூடாமணி நிகண்டு படிச்சிருக்கியா? ஒவ்வொரு எழுத்துக்களுக்கு விளக்கமுக்கு நான் சொல்றேன். சொல்லவா? கூ என்றால் என்ன தெரியுமா? கூ அப்படின்னா என்ன? பூமி. அப்படி சொல்லு. கூ என்றால் பூமி என்ற அர்த்தம். திக்கு என்றால் என்ன அர்த்தம்? 8. 8 திக்கும் 16 கோணமும் எங்கோ ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்த பெருஞ்சோதியை கட்டி சுருட்டி கக்கத்தில் வைப்பார், கருத்தில் வையார், பகலை இரவன்மான் பாதகனே என்ன கூதிக்கு. கூ என்றால் பூமி, திக்குனா 8 திக்கும், கூதிக்கு. விளக்கம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? சொல்லு. கூதிக்கு விளக்கம் இருக்கு. எதை சொன்னாலும் நான் விளக்கம் சொல்லுவேன். புரியுதா? நீ என்ன பேசினாலும் சரி, அந்த பேச்ச உடைச்சு பேசுற தைரியம் திறமையும் எனக்கு இருக்கு. இந்த வார்த்தையை நீ மேடையில சொன்னதுக்கு நீ அடுத்த பிறவில வவ்வாவா தான் தொங்க போற. நீ பக்கத்துல தொணவவாவா தொங்குவ, எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட தமிழ் மொழியை எவ்வளவு அழகாக கற்றிருக்க வேண்டும் எனக்கு. நீ சொல்ற வெங்காயம்னே, வெங்காயம் சுக்காதான் வெந்தயத்தார் வெங்காயம். அவரு இந்த வெங்காயத்தை நான் வெட்டுறேனா அழுதுகிட்டு ஊருக்கு போயிடுவேனா? நான் என்னையா பேசுற? நீ பேச்சா பேசுற? வெங்காயம் என்ற ஒண்ணு வெட்டினா நான் அழுதுகிட்டு போவேன்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பத்திலும் யாருமே நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாதியா, சாம்பார் வச்சு சாப்பிட முடியாதியா, நல்ல பொரியல் சாப்பிட முடியாது, ரசம் சாப்பிட முடியாதியா. நீ தானே வெங்காயம். ஒவ்வொரு நாளும் என்னை பெற்ற தாய்மார்கள், சகோதரிகள் அனைவற்றையும் நீ என்ன பாடுபடுற சொல்லவா? என்ன வெங்காயம் என்ன வருது தெரியுமா? முத உன் தோலை உரிக்கிறாங்க. பெண்கள் அனைவற்றையும் கேட்டுப்பாரு, இது பொய்யா உண்மையானு தெரியும். நீ தானே வெங்காயம். முத உன் தோலை உரிக்கிறாங்க. தோலை உரிச்சதுக்கு அப்புறம் இப்ப சொல்றேன் தாய்மார்களே, சகோதரிகளே, என்னைக்கு நீங்க வீட்டில் போய் வீட்டுக்கார்ட்டையோ நண்பர்கள்ட்டையோ சகோதரர்கள்ட்டையோ நீங்க காய்கறி வாங்கிட்டு சொன்னா 1 கிலோ வெள்ளச்சாமி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுங்க. யோ, நீ தானே வெங்காயம். 1 கிலோ பெரிய வெள்ளச்சாமி, 1 கிலோ சின்ன வெள்ளச்சாமின்னு இன்னிலேருந்து சொல்லி விடுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்க இவர் தான் வெங்காயம். முத தோலை உரிக்கையில் வெள்ளச்சாமி உன் தோலை உரிக்கிறண்டான்னு உரிங்க. இவன் தினம் உருகி விடணும். வெள்ளச்சாமி உன் தோலை உரிக்கிறாங்க, கத்தி எடுத்து சரக்குன்னு வெட்டுறாங்க. தேடாத, சரக்குன்னு வெட்டிட்டு அடுப்பை மூட்டி சட்டியை வச்சு அதுல எண்ணெயை ஊத்துறாங்க. எண்ணெய் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒன்னே அள்ளி போடுறாங்க. யார? வெங்காயம் ஒன்னே அள்ளி போடுறாங்க. அள்ளி போட்டு ஒவ்வொரு நாளும் பெண்கள் வதக்குப்படுற வெங்காயம். நீ வெங்காய்க்கு விளக்கம் தெரியல, நீ பேசலாமா? வெங்காயம் காயம் என்பது உடம்பு, வெள்ளை உள்ளம்படைத்த வெங்காயம். வெள்ளச்சாமி ஒன்னே தான் சொன்னேன், வெங்காயம் என்று ஒன்னே தான் சொன்னேன். அதனால பெருமாள் ராஜு பண்ணியா. நீ எதெல்லாம் படிச்சீங்க? எங்க படிச்ச? நீ 10 அவதார கதாநாயகன் பரந்தாமன். என் பாட்ட மகாவிஷ்ணு அவதார கதாநாயகன் அவர் தான். எல்லா அவதாரம் எடுக்கக்கூடியவன் அவர் தான். அழிக்கும் கடவுள் சிவன், காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு. எப்படியெல்லாம் காக்க வேண்டும் என்று அவதாரம் எடுத்தவர். மச்சா கூர்மா வராகம் என்ற இதை சொல்றியா? நீயே எதுக்கு எடுத்தார்? இந்த பூமி என்ற மலையிலே உன்னை என்னை வாழ்வதற்கு பூமியை வெளியில கொண்டு வந்தாரியா பன்றி அவதாரம் எடுத்து. அது தெரியல? ஒரு மானம் நான் பண்ணியா? ஏன் மானு உன் தோலை உரிச்சுதே முனிவர்கள் எல்லாம் தவம் பண்றாங்க. உன் தோலை உரிச்சு, மான் தோலை உரிச்சு நீ பேசுற? மான் தோலை உரிச்சு அதை விரிச்சு அதுல உட்கார்ந்து தவம் பண்றாங்க. உன்னைய தூக்கி போட்டு அதுக்கு மேல உட்கார்ந்து தவம் பண்ணுவேன் நானு. என்ன பேசுற நீ? பேச்சு எல்லா பேச்சும் பேச்சாகுமா? சொல்றாரு பாருங்க, குரங்குக்கு கோயில் கட்டுறாங்களாம், கும்பாபிஷேகம் வைக்கிறாங்களாம், குருவிக்கு கோயிலே கட்டலையா. நீ எல்லாம் ஒரு இந்த ஏதாவது பேசி முடியும். நான் குருவின்னா கேள்விப்பட்டது இல்லையா?
கருடாழ்வார் மகாவிஷ்ணு, கருடன். எல்லா தெய்வங்களையும் நம்ம போய் கும்பிடுவோம். நம்மளை வணங்கும் தெய்வம் கருடாழ்வார், கருடன் இருக்கார்ல, நம்ம போகும்போது அவங்க கையெடுத்து கும்பிட்டு இருப்பாங்க. நேரம் அதே மாதிரி தான் கையெடுத்து கும்பிடுவாங்க. கருடனுக்கு கோயில் கட்டியிருக்காங்க, கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க. கேட்டு பாருங்க, இல்லைன்னு சொல்ல முடியுமா? கருடன் என்ற பறவைக்கும் கோயில் இருக்குது, கும்பாபிஷேகம் இருக்குது, மண்டலாபிஷேகம் இருக்குது. போய் படிச்சு பாரு. பறவை முருகப்பெருமானுக்கு மயில் வாங்கினேன், மயிலுக்கு கோயில் இருக்கு, கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க, மண்டலாபிஷேகம் வச்சிருக்காங்க. போய் படிச்சு பாரு. அன்னவாகனம் பிரம்மன், அன்னத்துக்கு கோயில் இருக்கியா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? குரங்கு கூட்டத்தோட வாழுமா, குருவி பறந்துட்டு போயிருமா? நீ எங்க படிச்ச? பாட்டு கேள்விப்படலையா? காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? ஒரு காக்கை இறவை, ஒரு காக்கை சாப்பிடுமா? இருக்க எல்லா காக்கையும் இங்க விடும், கா 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 என்று. காக்கையெல்லாம் ஒன்று கூடி உட்காந்து சாப்பிடுமியா? அதுதான் ஒற்றுமை. கோழிக்கு இறப்போடு சாப்பிடாது, குஞ்சுகள் எல்லாம் சாப்பிடுவதற்கு பாசாங்க செய்ய சாப்பிடும். எங்கேயோ குஞ்சு படிச்சிருக்கோம், வாயில இறைய கொண்டு போய் ஊட்டும். அதுதான் ஒற்றுமை, இதுதான் ஒற்றுமை. நீ என்ன ஒற்றுமை வாழ்ற? குரங்கு எப்போ ஒற்றுமை வருது? அளவு கோயிலுக்கு போயிருக்கியா? பக்கம் தான் போ. வீட்டில் ஒரு மையனுக்கு எதுவும் இப்போ முடி எடுக்கிறதுனா முடியெடு. அர்ச்சனை பண்ணுவாங்க, அர்ச்சனை பண்ணி தேங்காய் வளம் அவங்க கையில் கொடுப்பாங்க. எங்கம்மா இந்த தேங்காய் வளம்? இந்த தம்பி கொண்டு வர்றேன். அடி வாங்கடி, இந்த குரங்கு பிடிங்கி திங்குற. எப்போ நீ ஒற்றுமையை காட்டுற? பொரியல்லையே அங்கே வச்சு விற்கிறா தெரியுமா? உனக்காகத்தேன். பொரியல்லை வாங்கி உன் பாப்பா கிட்ட கொடுவே, கையில் கொண்டாந்து 2 எட்டு நடந்து வச்சிரு. எங்கம்மா அந்த பொரியல்ல கையில் இருந்துச்சேங்க? அந்த குரங்கு பிடிங்கிட்டு. நீ பிடிங்கி நீ ஒரு ஆள் மட்டும் தின்றுக்கியா? நான் சொல்றேன், குரங்கு வட்ட தனியா உட்காந்து நான் அப்படியே வந்து தின்றுக்குதா? இருக்காது. பக்கத்தில் 10 குரங்கு ஒன்று கூடும். நீ சொன்ன மாதிரி அப்போத்தான் ஒன்று கூடுவீங்க. இந்த குரங்கு கொண்டுக்கிட்டு ஓடும் பாரு, அதுக்கு பின்னால் 10 குரங்கு ஓடி போவியா உன்னை மாதிரியே. ஓடி போய் திங்குமா? இந்த திங்கையில் இந்த பக்கம் இவ்வளோ பெருசாக வந்துடும், இந்த பக்கம் இவ்வளோ பெருசாக வந்துடும். ஏன் அதை கூட உருப்படியா உன்னால திங்க வக்கில்ல? ஒற்றுமையா வாழ்றா, ஒற்றுமை எங்கடா ஒற்றுமையா வாழ்றா? நீங்களா குரங்குங்கிற ஒற்றுமை வாழ்றா எங்க? நாங்க ஒற்றுமையா வாழ்வோம். அதுக்குத்தான் பாடலே இருக்கிறது. காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? யாரையா கத்து கொடுத்தா? காக்கை இன்றும் கூட்டு சாப்பாடுவீங்க. எது வேணாலும் நீ என்ன வேணாலும் பேசு வெள்ளச்சாமி, நீ எது வேணாலும் பேச. அந்த பேச்சுக்கெல்லாம் உடச்சு பேசும் நிலம். ஏன்னா கல்விக்கு அதிபதி கலைவாணி இருக்கா. இவர் அவை பிராட்டி போய் விநாயகத்தை கேட்கிறாரு, விநாயகர் பெருமானே எனக்கு இளமை வேண்டாம் முதுமையை கொடுன்னு கேட்டார். ஏன்? நான் இளமையா இருக்கேன், எந்தெந்த ஆடவர்களை பார்க்கணும், அவர்கள் மேலே எனக்கு ஆசை வரும்னா கிடையாது. என்னை முதுமையாக மாற்று, நான் இளமையாக இருந்தால் என்னை பார்க்கும் ஆடவர்களுக்கு ஒரு கணமும் கூட என் மேல் ஆசை வந்து விடக்கூடாது. என்னை கிளவியா மாற்றி விடியா? நான் ஏன் இளமையா இருக்கேன்? இளமையா இருந்தா தானே பார்க்குறவங்க என் மேலே ஆசைப்படுவாங்க. எனக்கு இளமையை வேண்டாம், முதுமையை கொடுன்னு கேட்டேன் அவைகிட்ட போய். அது மட்டுமா கேட்டா? எனக்கு ஒன்று வேணாம், தமிழை கொடு எனக்கு, தமிழுக்கு உழைக்கும் தன்மையை கொடு எனக்கு, தமிழுக்காக வாழும் நிலைமை கூட எனக்கு. பாலும் தெளிவேனும் பாக்கும் பருப்பும் இவை நாளும் வளர்ந்துக்கு நான் தருவேன். கோலம் செய்து உங்க கரிமுகத்து தூமை எனக்கு சங்க தமிழ் 3 தான் என்று தமிழை கேட்டாலே மடியில கண இருந்தா வழியில பயம். எனக்கு மடியிலேங்கள் இல்ல, வழியிலேயும் பயம் இல்ல. நீ என்ன சொல்றது? அம்மா கொடுக்கு பேசியா? நீ உன்னைய திருத்துவம்னு பாக்குறேன், நீ திருந்தவே மாட்ட. நீ என்ன திருத்துறது? திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம்? உனக்காகவே பாடிக்க. ஒரு தெய்வம் தெய்வத்தை போய் மனிதன் சொல்லலாம், அடியே மாறியாத்தா இப்படி என்னைய பேசுற ஆத்தா, நீ கேள்றி ஆத்தா அப்படின்னு வாடி போடின்னு தெய்வத்தை பேசக்கூடிய உரிமை மனிதனுக்கு உண்டு. அடே முருகா என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கே, எனக்கு இப்படி இருக்கே, தெய்வத்தை மனிதனுக்கு உண்டு. ஆனா தெய்வம் போய் மனுஷனே வாடா போடா. பெருமாள் ராஜா அவர்களே, முதல் தாங்கள் மரியாதை என்ற நூலை வாங்கி பிடியுங்கள். மாட்டை மேய்க்கிறவன் கூட தன்னுடைய மாட்டை பா மா என்று அழைக்கிறான். ஆட்டை மேய்க்கிறவன் கூட தன்னுடைய ஆட்டை பா மே என்று அழைக்கிறான். இத கூட தெரியாம வாடா வாடா. ஒரு சின்ன விஷயம் பேச்சு முடிச்சு. இல்ல நீங்க சொல்றீங்க மாட்டை மேய்க்கிறவன் கூட மாட்டை அம்மா பா அப்படிதான் கூப்பிடுறான், ஆட்டை மேய்க்கிறவன் கூட பே அப்படிதான் சொல்லி கூப்பிடுறான். அதுதானே சொல்ற? அதுதான் இப்ப ஆசை. அதை விட்டுட்டு மாட்டுக்கிட்ட போய் நின்றுட்டு, மாடு அவர்களே தாங்கள் காலையில் எழுந்து கட்டுத்தறியை அவிழ்த்து விட்ட உடனேயே புல்லு மட்டும்தான் சாப்பிட வேண்டும், மாறாக பக்கத்திலே நாற்று இருக்கிறது சாப்பிடக்கூடாது, கரும்பு இருக்கிறது சாப்பிடக்கூடாது, புரிந்து கொள்ளுங்கள் மாடவர்களே, சொல்லுகிறேன் கேட்க மாட்டீர்கள் அப்படின்னு நீ பேசிக்கிட்டு நின்னா சர்ரா வெள்ளச்சாமிக்கு பைத்தியம் பிடிச்சி வச்சிரும். என்னடா அவன் தனியாக பேசிட்டு இருக்கேன், அவன் மாட்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்டா. மாடு அவர்களே மாடுனா டே பா
இப்படிதான் மாட்டை கூப்பினேன் அப்படியே வருகிறேன்னு சொல்லுவாங்க. என்னையா மரியாதை போய் இங்கே பேசுற லாலியா சிரிக்காதே ஒக்க சிரிச்சா வெக்க அவர் சொல்றாரு வெங்காயம் ஆமா அப்படி சொன்னதுக்கு இவளை கேவலப்படுத்துறாங்களாம். இப்ப பாரு வெங்காயம் என்ன விலை சாமி? ஆமா ஒரு சா உரிச்சிட்டு போறாங்க. உரிக்கிட்டு இருந்ததுன்னா உரிக்க என்னைய உரிச்சாச்சு சரக்குன்னு வெட்டி ஒரு தட்டுல இருக்கேன். அச்சாச்சு அடுப்பு நீ தான் சொன்ன அடுப்பை கோளுவார்கள், சட்டியை வைப்பார்கள், ஆமா எண்ணெயை ஊற்றுவார்கள். ஆமா ஒன்னையே ஊத்தியாச்சு. எண்ணெய் எதுக்கு ஊத்துறாங்க? அப்பா 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 முடிச்சு முருகை வர்ற நேரம்னா முடிச்சு விட்டுவோம்ப்பா, ஒன்றும் பிரச்சனைப்பா. இவர் எல்லாரும் ரசிக்கிறாங்க, நான் பதில் சொல்லணும். எல்லாரும் ரசி இவர் பேசுறதுக்கு பூரா நான் பேசணும். இங்கங்க பரவாயில்ல ஏன்னா எல்லாரும் ரசிக்கிறாங்க, கொஞ்ச நேரம் பேசுறான். நீங்க முடின்னு சொன்னா முடிக்க சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவான எரிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியவரோட ஆதாரில் குளத்தூர் பட்டாங்கி உள்ள பொண்ணு சொன்னான். கவையாகி குமாகி கட்டக திணைக்குமா அவையெல்லாம் நல்ல மரம் சபையை நீட்டாச குறிப்பதை மாட்டாத நன்மரம். ஆற்று பெருக்கற்ற அடிச்சுடும் மண்ணாலும் அவா ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நற்குடி பிறந்தான் நல்கூர்ந்தான் ஆனாலும் இல்லை என மாட்டா செய்தா. எத்தனை கவி தெரியும்? உங்களை விட 10 கூட பேச கண்டிப்பா தோத்து போயிருவேன். நான் தோத்து போறதை பத்தி நீர் நினைக்காது. குரங்கு நின்று கூத்தாடிய குளத்தை கண்டே அரங்கு முன்னு நாய் ஆடி பாடி கொண்டு போல் கரங்க நீட்டி பேச வந்திருக்கின்றார். சிறக நாட்டி பேசும் அறிவுடாட்சியை பேசுவாங்க. தாய் தன்னை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கட்ட நெஞ்சம் கடை மறந்தாலும் கண்களை இமைப்பது மறந்தாலும் இந்த குளமங்கலத்துல நீ கூதின்னு சொன்னதா மறக்க மாட்டேன். விரல் நிறைய மோதிர வேண்டும், விரல்கர் இருவர் புகந்திர வேண்டும், இடையில் பஞ்சனை மெட்டேட வேண்டும், அவர் கூறு கூட்டு நஞ்சரி வேண்டும் என்று பேசியா பார்த்தே ரசித்தேன். பண்புள்ள அந்த ஆதி சக்தியை வணங்கினேன். எச்சத்தி இருந்தாலும் இச்சத்தி எனக்குள்ள. புத்திமான் பலமானாவான் பலமுனால் புத்தியற்றால் எத்தனை விதத்திலும் இடறது வந்தேதும். மற்றொரு சிங்கந்தனை குறுமியல் கூட்டி சென்று உற்றதோர் கிணற்றில் சாயல் காட்டி ஓமை போலாம். சாபகு சோபம் சங்காசம் காசியா பேகம் மகாயுதியும் சர்வ பகாக்கணம் தத்தித்தா தாதுதி தூதுதி தத்துதி துத்தி துதைதி துதைத்தா தூதுதி தித்தித்த தித்தித்த தாததி தித்தித்த தெத்தாதோ தித்தித்த தாதுன்னு முத்தை திரு பத்தி திருநகையாத்து. இவர் பெருமராஜ் அவர்களே, என் தங்கச்சிக்கு காலாகாலத்தில் என் தங்கச்சிக்கு அந்த முகூர்த்த நேரத்தில் நான் கல்யாணத்தை பண்ணி அழகு பார்க்கணும். சரி, சந்தோஷம். அது அண்ணனுடைய கடமை. உங்க கூட நான் பேசிக்கிட்டு இருந்து என் தங்கச்சியினுடைய முகூர்த்த நேரம் தவறுச்சுன்னா என் தங்கச்சி வாழ்க்கை தான் போயிடும். என் தங்கச்சி வாழ்க்கை குடும்பம் நல்லா இருக்காது. ஆகையினாலே அந்த பொண்ணை வளர்த்தது நான் தான். அந்த பாசத்தில் சொல்றேன். எத்தனை பேர் இதை முடிச்சிருவோம். இதே பகுதியில் மீண்டும் சந்திப்போம். கூட அங்கே பேசிக்கிறோம். கூட பிறந்த தங்கச்சியை கூட அப்படி யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் பிரபா தங்கச்சிக்கு இவ்வளவு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப பெருமை. அதனால் என்ன செய்றீங்க அப்படின்னா, நீங்கள் வள்ளியை கூப்பிடுங்க. அதுக்கு முதல்ல இந்த மேடையில் குளமங்க மேடையில் இனிமேல் இந்த மேடையிலேருந்து எந்த நாரதரையும் அவங்க இவங்க வந்தாங்க போனாங்க அவன் பூரா அவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் இனிமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி நெடுஞ்சாங்கடையாக விழுந்து மன்னிப்பு கேளு. என் காலில் வேணாம், தெய்வத்திட்ட இந்த மக்கள்கிட்ட போய் இனிமே எந்த நாரதரையும் நான் மேடையில் பேச மாட்டேன்னு மன்னிப்பு கேட்டுட்டு போ, நான் உன்னைய விடுறேன். அப்படி இல்லையா என்கிட்ட பேசி ஜெயிச்சுட்டு நீ உள்ளே போ. யார் உள்ளே போன்னு சொன்னாலும் நான் போக மாட்டேன், கீழே போய் உட்காந்துக்குவேன். முடிஞ்சால் என்னை ஜெயிச்சு போ, இல்லையா மன்னிப்பு கேட்டு போ. என்ன வேணாம். ஒரு வளர்த்த தங்கச்சி அதனுடைய திருமணம் நல்லபடியாக நடக்கணும். அந்த முகூர்த்த நேரத்தை விட்டு 10 நிமிஷம் ஒதுங்கினாலே யமகண்டம் வந்துடும். வம்பு நான் இழுத்தனா அந்த பையன் இழுத்தாப்லையா? அந்த யமகண்டத்தில் கல்யாணம் பண்ணா என் தங்கச்சி சண்டை வாய புத்தியா வாய புத்துங்க செத்தப்புறம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பேசு. என் தங்கச்சினால நான் மன்னிப்பு கேட்கறது தப்பு இல்லை. இனிமேல் பட்டு இந்த குளமங்கலத்து மேடை மன்னிப்பு கேட்டு போய் இனிமேல் நாரத யாரும் இந்த 32 வருஷ சர்வீஸிலே வெள்ளச்சாமி எந்த மேடையிலையுமே மன்னிப்பு கேட்டது கிடையாது. இந்த குளமங்கலத்து மேடையிலே இனிமேல் பட்டு எந்த நாரதரையும் வாடா போடான்னு இனிமேல் பட்டு அப்படிதான் பேசுவேன். பேசியா நீ விண்டலமும் மண்டலமும் எண்டு சிச்சடங்களவில் எங்கநிதி மார்க்கம் எடுப்பு நல்ல வேதம் நீதிப்படி தானே நடப்போய் மேலுலகம் எடுப்பேன். போட்டு வர பொருள் அப்படி துட்டு
சுட்டினும் தூட்டுவர் சொன்ன சொற்களை மாற்றுவர் கூட்டினும் பாவல குடியராவரே பேசு சுட்டுகளை கத்தி வந்துணர கத்தி நீரை விடுப்பேன் நல்ல வேதனை மிக கொடுப்பேன் துண்டாய் வெட்டி வெட்டி உடல் கெடுப்பேன் இன்னும் மேலும் மேலும் பாவிகளை காண குளமாக்கிற ஆக்கிர செய்ய கொடுப்பேன் அரும்பு ஓடி அதுமணம் கொண்டுமோ கரும்பு கோணீடி கட்டிகம்பாகமாம் இரும்பு கோணீடி யானை வெல்லலாம் நரம்பு கோணீடி நாமதர் கென்சுவம் பேசு நாலு மீறு நாலு திசை ஆளுகின்ற பாலர்களை நான் ஒருவனாக இணையே நக்கச்சடை கடவுள் தெக்கி தீசை வரைக்கும் நத்தி கொடுத்தபடியே வேதம் மோதிய வேதியர் கோர்மலை நீதிமன்னர் நெறியினர் கோர்மலை மாதர் கற்புடைய மங்கர் கோர்மலை மாதம் மும்மாறி ஒளியும் நீலமோடு சூளமோடு வானகத்தை ஆறுபடை நேர்படையாக எதிரு நீட்டி சுழட்டி உயர் வீட்டி பிடித்து நீக்கி பிடித்ததனை சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லிய மறந்துவிட்டால் சொரணைகட சுருக்கென்று சொல்லடி படுவார்தாமே தேடுபவமான செயல் ஏது தொடர்பான தேடுவரையாக எதிரு செலுத்தி துடித்து பதைத்து பதைத்து சிலைத்தறி சொல்லி செய்வார் சிறியா சொல்லாமலே செய்வார் வெறியா சொல்லியும் செய்வார் கேவரே நல்ல குலமால வேர்க்கினார் பலாமாவி ஏழ்மையில் ஏர்விலை ஆடுமுகம் ஒன்று ஈஸ்வருடன் ஞானமொழி பேச்சுமுகம் ஒன்று கூறுமடி ஆர்களை தீர்த்த முகம் ஒன்று குண்டுருக வேல் வாங்கி என்ற முகம் ஒன்று வரப்புயர நீர் உயரம் நீர் உயர நெல் உயர நெல் உயர குடி உயரும் குடி உயர கோணி உயர கோணி உயர்னா உக்கிரதண்ட வித்தகா மேபு குண்ட மண்ட கண்ட விண்டதந்தி மத்தகா வீணலாவி பாணலாவி கொட்டமிட்ட தத்துவான வெட்டனவை மெத்தனை வெள்ளலாவி மணி ஆகி பற்றியா கோல்பஞ்ச பேராதோ நெற்றி வனைக்கும் அப்பறை பசுமத்தை ஆணி வரைக்கும் பெரும் கூட்டலால் பெருமாள் என்ன மயிர புடுங்குது மயிறு ரோமரிசிக்கு 3 கோடி மயிறு ஒரு மயிர் ஓனா ஒரு பிரமன் இறப்பான் 3 கோடி மயிர் ஓனா ரோமரிசி இறப்பான் நேரம் மனிதன் பிறப்பது ஒரு நேரம் பருவம் அடைவது ஒரு நேரம் திருமணம் அடைவது நேரம் இறப்பது 4 வகை நேரம் அனைத்தும் சரித்திரம் சரித்திரம் படிப்பதற்கு அமைந்திருக்கு போன உள்ள வெளியில வர முடியல அபிமன்யு தான் உள்ள போன வெளியில வர முடியல என்ன பாடுபடுத்துற மணி 3 ஆகுது எனதுமே ரசிக்கப்பட்ட மக்களே மனிதனை பேசிட்டு பாரு பேச தச்சு வச்சாலும் தருங்குது பூட்டி வச்சாலும் புருங்குது வாயாது வாயை திறந்தால் ராமாயணத்திலே கவர்ந்து